கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துக்குள்ள போகிறோம். இதுவரை 1லிருந்து 21 அதிகாரங்களை நாம் வாசித்து முடித்து விட்டோம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இப்பொழுதுதான் ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய சோதனை வருது. அது என்னன்னா, கடவுள் இத்தனை நாட்கள் அவருக்கு குழந்தை இல்லாமல் ஒரு ப்ராமிஸ்டு பேபி அவருக்கு கொடுத்துருந்தாரு. அதுதான் ஈசாக்கு. அந்த ஈசாக்கை இப்பொழுது தேவன் தமக்கு பலியாக கொடுக்கும்படி கேட்குறாரு. இதுவரை எங்கேயுமே மனிதனை பலியாக கொடுத்ததாக நம்ம வாசிக்கவே இல்லை. எப்போவுமே ஒரு ஆடு மாடு இந்த மாதிரி தான் பலி செலுத்துவாங்க. கர்த்தர் முதலாக தன்னோட மகனையே பலியாக அன்னைக்கு கேட்குறாரு. அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணாரு பார்க்கலாம் வாங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலேயே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடிப்போய் தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். இங்கே பாருங்களேன், அவருடைய விசுவாசம் பெரிதாக இருக்குது. விசுவாசத்தின் தகப்பன் என்று எதனால் சொல்கிறாங்க தெரியுமா? ஆண்டவர் அவருக்கு தந்த வாக்கு தத்தத்தின் மேலே அந்த அளவுக்கு அவருக்கு விசுவாசம் இருந்துச்சுங்க. அதனால தான் கர்த்தர் என்ன சொன்னார், சாராளின் மூலமாக பிறக்க போகிற அந்த குழந்தை தான் உனக்கு ஆகாயத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் அவங்க மூலமாக அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி சாராலை யாரும் தொடாமல் பார்த்துக்கிட்டாரு. அந்த குழந்தைய ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். இந்த மாதிரி அநேக முறை கர்த்தர் அவங்கள ஆசீர்வதித்து அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லியிருந்தார். அந்த வாக்குத்தத்தத்தை இறுக பிடித்து கொண்டார் ஆபிரகாம். அப்பேற்பட்ட ஒரு வாக்குத்தத்தின் பிள்ளையை அவர் எப்படி பலி கொடுக்க சொல்லுவார் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்துச்சு போல இருக்கு. அதனால தான் அவர் சொல்லும் பொழுது கூட பாருங்களேன், நாங்கள் போயிட்டு திரும்பி இங்கே வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அந்த அளவுக்கு அவருக்கு விசுவாசம் இருந்துச்சு. கடவுள் கண்டிப்பாக என் மகனை உயிரை எடுக்க மாட்டாருன்ற மாதிரி, கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி உடனே கீழ்ப்படிஞ்சார் பாருங்க. அடுத்த நாளே அவர் கிளம்பி போகிறாரு. எதிர்த்து பேசலை, இல்லைன்னு சொல்லலை. ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணிங்களே, இவனையே கேட்குறீங்க அப்படி எதுவுமே சொல்லலை.
உடனே அவர் கிளம்பி கீழ்ப்படிந்து ஆண்டவர் மேலே எந்த அளவுக்கு ஒரு அன்பும் விசுவாசமும் அவருக்கு இருந்துச்சுன்னு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஈசாக்கு ஏகசுதன், அவருடைய நேச புத்திரன், எல்லாமே ஒரே மகன். அப்படிப்பட்ட மகனையே கடவுள் பலியாக கேட்கும்போது கடவுள் தான் அதை கொடுத்தாரு, இப்போ கடவுளுக்கே அதுக்கு திருப்பி கேட்குறாருன்ற மாதிரி அவர் நினச்சிட்டு அங்கே போனார். 3 நாட்கள் நடந்து போகிறாங்க. பிறகு அங்கே என்ன நடந்துச்சு, அவரை கட்டி படுக்க வைக்கிறாரு. அடுத்தது, பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதனென்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். பாருங்க, தேவனுக்கு எந்த அளவுக்கு அவர் பயந்துருக்காருன்றத செயலில் காமிச்சாருங்க. அவர் வாயில் சொன்னது மட்டும் இல்லைங்க, கர்த்தர் சொன்னாரே, அவர் சொன்னது எப்படி நான் செய்யாமல் இருக்கிறதுன்ற ஒரு தேவ பயம், பயபக்தியான பயம் அவருக்கு இருந்துச்சு. அவர் மேலே விசுவாசம் இருந்துச்சு. கத்தியை கூட அவர் எடுக்க போயிட்டார். ஆனால் நிறைய இடத்துல படம் வரையும் போது கத்தியை மேல் நோக்கி தூக்குற மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே தெளிவாக போட்டிருக்கு, தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான், அவ்வளோதான் போட்டிருக்கு. அவன் எடுத்த மாத்திரத்திலே வானத்திலேருந்து அவருக்கு உத்தரவு வந்துடுச்சு, அவன் மேலே கையை வைக்காத, அவனுக்கு ஒன்றும் செய்யாத என்று சொல்லுகிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். பார்த்தீங்களா, சொன்னபடியே கர்த்தர் தமக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக்குவாருன்னு சொன்னார்ல, அதே மாதிரி அந்த இடத்துல யாரும் இல்லாத இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் கொண்டு வராரு. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு ஏகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஒரு அழகான பேரை கர்த்தருக்கு அங்கே சொல்கிறாருங்க, எகோவா ஈரே என்று சொல்லி. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். இன்றைக்கி உங்களுக்கும் நான் அதை தான் சொல்ல விரும்புகிறேன். எதுவுமே இல்லை, எப்படி நடக்கும், ஃப்யூச்சர் எப்படி, எதுவுமே கவலைப்படாதீங்க. கர்த்தரோட நாமம் ஏகோவா ஈரே, அவரோட பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மறுபடியுமா ஆண்டவர் அங்கே ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். பாருங்க, கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களை போலவும் பெருக பண்ணுவேன். இது ரெண்டுமே எண்ணில் அடங்காதவைகள், அவைகளை போல அவங்கள ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. அவருடைய சந்ததிக்குள்ளே தான் பூமியில் இருக்க சகல ஜாதிகள், அதாவது இன்னைக்கு நீங்கள் நான் எல்லாருமே ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறவங்க. ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடத்துக்கு திரும்பி வந்தான். அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பெயர்சபாவுக்கு போனார்கள். ஆபிரகாம் பெயர்சபாவிலே குடியிருந்தான். இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாம் இடத்தில் வந்து, மில்காலும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றாள். அவர்கள் யார் என்றார். முதற் பேரான ஊத்ஸ், அவன் தம்பியாகிய பூஸ், ஆராமுக்கு தகப்பனாகிய கேமுவேல், கேசேத், ஆசோ, பில்தாஸ், இத்லாப், பெத்துவேல் என்பவர்கள். பெத்துவேல் ரெபெக்காலை பெற்றான் என்று அறிவித்தான்.
அந்த 8 பேரை மில்கால் ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோருக்கு பெற்றாள். அப்போ ரெபெக்காள் யாரு? சகோதரனோட மகள். ரேயுமாள் என்று பெயர் கொண்ட அவனுடைய மறுமனுவாட்டியும் தேபா, காகாம், தாகாஸ், மாகா என்பவர்களை பெற்றாள். அவ்வளோதான், அதோட இது முடியுது. ஸோ அங்கே வந்துட்டு ஈசாக்கை பலியிட போய் அங்கே ஆட்டுக்குட்டி உண்டாகி அது திரும்பி வந்து ஆண்டவரிடம் மறுபடியும் ஆசீர்வாதம் பெற்ற பிறகு அந்த இடத்துல யார் பிறக்கிறது? ரெபெக்காள் பிறந்திருக்காள் என்ற நியூஸ் அவருக்கு வந்து சேருது. இது எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பாருங்கள். கர்த்தர் ஒவ்வொன்றையும் அழகாய் நமக்காக அவர் திட்டமிட்டு செய்கிறார். அவர் ஆலோசனையின்படி, அவர் சித்தத்தின்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுக்குமானால் நம்மளோட வாழ்க்கை கண்டிப்பாக ஆசீர்வாதமானதாக இருக்கும். மற்றவங்களுக்கும் நம்ம பயனுள்ளவர்களாக இருப்போம். பிரியமானவர்களே, தேவனுக்கே மகிமை. ஆமென்.